கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. Hallelujah. Let's turn our Bibles to 2 Timothy chapter 1 and verse 16. 2 தீமோத்தேயு 2ஆம் நிருபத்தின் 1 அதிகாரம் 6வது வசனம். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். These are the words of Apostle Paul to Timothy. Wherefore I put thee in remembrance that thou stir up the gift of God which is in thee by the putting on of my hands. இங்கே 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறாரு, டோன்ட் நெக்லெக்ட் யோர் கிஃப்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, அனல் உன்மேல் கைகளை வைத்தால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். அதை அசட்டை பண்ணாத. God has placed something valuable in you, so don't let it die or go dormant or unused. இங்கே உங்களுக்கு தேவன் கொடுத்த வரங்கள் கிருபைகளை நம்ம அப்படியே பூட்டி வைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாகிய நாம் அவர்களுக்கு அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, இயேசுவையுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள். Keep your calling active. Stir up means to rekindle or fan into flame. Your spiritual life needs regular renewal and effort. நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடு. அப்போது stir up the gift of God அப்படின்னா என்ன அர்த்தம்னா, to rekindle or fan into flame. இப்போ ஒரு இடத்துல அக்கினி எரிஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டைகள்லாம் சில வேளைகள் அப்படியே மங்கி அப்படியே அணைய போகிற நிலைமை வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம விசிறி விடும் பொழுது அது இன்னும் நல்லா அனல் பற்றி எழும்பும். அதே போல் நம்ம சாகரத்துக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி என்ற வெளிப்படத்தில் வாசிக்கிறபடி நம்ம அவ்வப்பொழுது நம்முடைய வரங்களை தேவன் கொடுத்த கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று வாசிக்கிறோம். யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீட்ஸ் ரெகுலர் ரெனியூவல் அண்ட் எஃபர்ட். நம்ம ஜெபத்தில் தொடர்ந்தேச்சியாக நம்ம ஜெப வாழ்க்கையிலும் சரி வேத வாசிப்பிலும் தொடர்ந்தேச்சியாக
இந்த பெர்பச்சுவல் லைஃப் அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே கண்காணிப்போட நம்ம ஒழுங்காக கர்த்தர் கூட இருக்கிறோமா என்பதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஆனர் காட் கிவன் இம்பார்ட்டேஷன் இதில் பார்க்குறோம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் the gift came through God's work often confirmed through others. இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் உன் மேலே கைகளை வைத்தனே அப்படிங்கிறார். ட்ரீட் இட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பர்பஸ். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரம். ஸோ காட் யூசஸ் அவர் சீனியர்ஸ் ஆர் அப்போசல்ஸ். அவங்கள அப்போஸ்தலனாகிய பவுலை தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே தேவன் உபயோகப்படுத்தி அவர் மூலமாக ஒரு இம்பார்ட்டேஷன் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். யோசுவாவுக்கு மோசேயின் மூலமாக மோசே கைகளை வைத்து யோசுவாவை ஆர்டைன் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் அந்த தேவ வரத்தை, அந்த தேவன் கொடுத்த அந்த இம்பார்ட்டேஷன், அந்த நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்போ நபர்களை தேவன் யூஸ் பண்ணுறாரு. அவர்கள் நம்மளுக்கு என்ன எதிர்பார்த்து அதை செய்தார்களோ அதை நம்ம கருத்தாக நம்ம அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு என்று நீங்கள் கொடுத்திருக்கிற தெய்வ வரத்தை நாங்கள் அனல் மூட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.